வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக படை பாதுகாப்பு. எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் மேல்முறையீடு நிராகரிப்பு. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாகிறார் TS தாக்கூர். மத்திய அரசிற்கு நீதிபதி தத்து பரிந்துரை. பருவமழை சேதங்களுக்கு இழப்பீடு உயர்வு. முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தீபாவளி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழக காவல்துறையின் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்று தெரிவித்து வரும் 16ஆம் தேதிக்குள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் PS தாக்கூர், பிரபுல்லா சிபந்த் ஆகியவரை கொண்ட அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபொழுது மத்திய படையினரின் பாதுகாப்பை அனுமதித்தால் மொழி பிரச்சனை ஏற்படும் என்று தமிழக அரசின் சார்பில் வாதாடப்பட்டது. எனினும் இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் நீதித்துறை எப்பொழுதும் மரியாதையுடனும் விழிப்போடும் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தனர். மேலும் நீதிமன்றத்தின் பாதுகாப்பு தான் முக்கியம், தேவைப்பட்டால் ராணுவத்தின் உதவி கூட கேட்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையிடலாம் என்றும் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் தமிழக அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். Therefore, unable to control these by the local police, against which the state government, Tamil Nadu government, filed an appeal before the Honorable Supreme Court of India. They agreed and finally they dismissed the petition. Immediately the government said we will withdraw. Then the matter was withdrawn as dismissed. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி பதவிக்கு TS தாக்கூரின் பெயர் முறைப்படி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி HL தத்துவின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இவரைத் தொடர்ந்து அடுத்த தலைமை நீதிபதி யார் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் நீதிபதி TS தாக்கூர் பெயர் முறைப்படி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசிற்கு தலைமை நீதிபதி HL தத்து அளித்துள்ள பரிந்துரையில் தாக்கூரின் பெயர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றியுள்ள நீதிபதி TS தாக்கூர் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக பணியாற்றி வருகிறார். மாலத்தீவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய முறைப்படியான அறிவிப்பை அதிபர் அப்துல்லா யாமின் வெளியிட்டுள்ளார். மாலத்தீவில் அதிபரை கொலை செய்ய முயன்றதாக துணை அதிபர் அகமது அதீப் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என அரசியல் கட்சிகள் அறிவித்திருந்தன. பல்வேறு இடங்களில் ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில்தான் தற்பொழுது மாலத்தீவு முழுவதும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது. அடுத்த 30 நாட்களுக்கு அவசர நிலை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய மாலத்தீவு அட்டர்னி ஜெனரல் அரசியலமைப்பு சட்டத்தில் சில பிரிவுகளின் கீழ் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். මියදුගේ මෙන්දුරු බාරගඩ සුමිනට්ගා දේවරාජ්‍යයේ ජුම්හුරියා ගාවන අසාසීගේ අන්නනේ මාදාතවගේ දශොන් දිබිදිෆවා හග්ගුත හිෆෙට්ටුමෂා හනිකුරුම අදි ඒ හග්ගුතක ගුලිගෙන් හදාෆවා ගානෝතක තෙරෙන් අන්නනේ ගානෝතක අමල් කුරුම් වකුති ගොතුම් හුට්ටාදම கண்டலாஃபிமே. பருவமழை காரணமாக ஏற்படும் உயிரிழப்பு, சேதமடைந்த குடிசைகள் மற்றும் கட்டு மரங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அரசு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மழை காரணமாக உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 4 லட்சம் ரூபாய் வழங்க ஆணையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முழுவதும் சேதமடைந்த நிரந்தர வீடு ஒன்றுக்கு 95,100 ரூபாயும், முழுவதும் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 5,000 ரூபாயும், நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் பணத்துடன் 10 கிலோ அரிசி, உடை மற்றும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர், பசு மற்றும் எருமை மாடு உயிரிழப்புக்கு 30,000 ரூபாயும், ஆடு, பன்றி உயிரிழப்புக்கு 3,000 ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மழையால் பாதிக்கப்படும் நெல் மற்றும் நீர்ப்பாசனம் பெறும் பயிர்களுக்கு
ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 18,000 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள ஜெயலலிதா, இதேபோல் முழுவதும் சேதமடைந்த கட்டுமரம் ஒன்றுக்கு 32,000 ரூபாயும், இயந்திர படகுகளுக்கு அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி நாடாளுமன்றம் முன்பு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்தப்போவதாக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் அறிவித்துள்ளனர். நடப்பு ஆண்டில் தமிழகத்திற்கு காவிரியில் கர்நாடகம் வழங்க வேண்டிய 45 TMC தண்ணீரை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த குழுவின் தலைவர் PR பாண்டியன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்தனர். உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகளை சந்தித்து திமுக சார்பில் TKS இளங்கோவன், காங்கிரஸ் சார்பில் EVKS இளங்கோவன், இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கட்சியின் செயல் தலைவர் ரவிபட்சமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். ஒரு பொது அமைப்பு இருந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும் என்ற காரணத்தினாலே காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழகத்தில் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கிலே மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்த அமைப்பினர் தொடங்கி இருக்கிறார்கள். இது விவசாயிகளுடைய நலன் காக்கும் ஒரு போராட்டம். இந்த போராட்ட களத்தை நான் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக திருப்ப வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இதை சொல்லியாக வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்லும் போது விவசாய பிரதிநிதிகளையும் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் முதல்வராக இருந்தாலும் சரி கூட அழைத்து செல்ல வேண்டும். புதிய விவசாய முறை எப்படி செய்யப்படுகின்றது என்பதை அறிவதற்கு அது உதவியாக இருக்கும். இன்று காவிரி பகுதிகள் தண்ணியின்றி, கடைமடை பகுதிகள் தண்ணியின்றி விவசாயம் நலிந்து வருகிறது. இன்று விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்கின்றது. இதையெல்லாம் காரணம் என்னவென்றால் பார்த்தால் தண்ணீர் இல்லை. இந்த போராட்டம் வெற்றி பெற்றால்தான் சென்னையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணி தேவை. அந்த உணர்ந்து நாம் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அவர்கள் எந்த போராட்டத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் மனமுகர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். தேவை என்றால் பிரதமரை சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் கொண்ட ஒரு குழுவை உடனடியாக நியமிக்க வேண்டும். அந்த குழு மத்திய அரசை, பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கையை போர்க்கால நடவடிக்கை அடிப்படையிலே வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சம்பா சாகுபடி நடத்த முடியுமா, செய்ய முடியுமா என்ற ஒரு பெரும் கவலையில விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் உட்பட பலரும் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எங்களிடமே தண்ணீர் இல்லை, நாங்கள் எப்படி தமிழகத்துக்கு தர முடியும்? தமிழகம் முழுவதும் தீபாவளி வரை மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுபற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இலங்கையை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும், அரபிக்கடலின் மத்திய கிழக்கு பகுதியில் நீட்டிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தீபாவளி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த மழை அளவை இப்பொழுது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஆகிய இடங்களில் தலா 90 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் உசிறி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, நாங்குநேரியில் தலா 70 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம், வாலாஜா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவலூர், கரூர் மாவட்டம் குளித்தலையில் தலா 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் தலா 50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மேட்டுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தலா 40 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
தமிழகத்தின் தீபாவளி பட்டாசு சப்தம் கேட்பதற்கு முன்னரே சீன பட்டாசுகள் கூடாது என்ற கூக்குரலும் பலமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சீன பட்டாசுகளுக்கு எதிராக ஆங்காங்கே திடீர் சோதனைகளும் நடத்தப்படுகின்றன. சீன பட்டாசுகளில் இருக்கும் சிக்கல் என்ன? விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வெடிமருந்து பொருட்கள் தடை சட்டப்படி இந்தியாவில் சீன பட்டாசுகளின் இறக்குமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இவற்றில் பயன்படுத்தப்படும் குளோரைடும் பெர்குளோரைடும் தயாரிப்பிலும் கையாள்வதிலும் கொண்டு செல்வதிலும் மிகவும் ஆபத்தானவை. இந்திய பட்டாசுகளில் பெரும்பாலும் வெடிமருந்தாக நைட்ரேட்டுகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சீன பட்டாசுகளில் குளோரைடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நைட்ரேட்டுகளுடன் ஒப்பிடும்போது குளோரைடுகள் உராய்வின் போது எளிதில் தீப்பற்றி வெடித்து அதிக அளவில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியவை. ஆனால் நைட்ரேட்டுகளை விட குளோரைடுகள் விலை மலிவானவை என்பதுடன் நைட்ரேட் பட்டாசுகளை விட வண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதும் நன்றாகவும் வெடிக்கும் என்பதும் சீன பட்டாசுகளை நோக்கி மக்களை ஈர்க்க செய்யும் விஷயங்கள். சீனா போன்ற நாடுகளில் குளோரைடுகளை கொண்டு தயாரிக்கப்படும் பட்டாசுகள் பாதுகாப்பானவை என்றாலும் இந்தியா போன்ற தட்பவெட்ப நாடுகளில் இவை அதிக அளவில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியவை. சீன பட்டாசுகளில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் கடைசியாக பட்டாசுகளை வெடிப்போருக்கு, அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பெரும் பாதிப்புகளை விளைவிக்கக்கூடியவை என்று அஞ்சப்படுகிறது. சீன பட்டாசுகள் யாவும் பெரும்பாலும் வங்கதேச துறைமுகங்களில் இறக்கப்பட்டு பொம்மைகள் என்ற பெயரில் கண்டெய்னர்கள் மூலமாக தீபாவளி விற்பனைக்காக நாடு முழுவதும் கொண்டு செல்லப்படுவதாக நம்பப்படுகிறது. சீனாவில் இந்த பட்டாசுகளை குறைந்த விலையில் கொள்முதல் செய்வதால் வணிகர்களுக்கு இந்தியாவில் நிறையவே லாபம் கிடைக்கிறது. சிவகாசியில்தான் நாட்டின் 80% அதிகமான பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றன. சிவகாசியிலும் சிவகாசியை சுற்றிலும் சிறிதும் பெரிதுமாக சுமார் 1000 பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. சிவகாசியில் மட்டும் பட்டாசு தொழிலில் ஆண்டுக்கு 6000 கோடி விற்றுமுதல் நடைபெறுகிறது. ஆனால் கடந்த ஆண்டு சீன பட்டாசுகளின் வருகையால் 2000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசு தொழிலில் 1.5 லட்சம் பேர் நேரடியாகவும் 3 லட்சம் பேர் மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ளனர். சீன பட்டாசுகளின் வருகையால் நாட்டின் பட்டாசு தொழில் முடங்கும், லட்சக்கணக்கானோர் வேலை இழப்பதன் மூலம் வாழ்வாதாரம் கெடும், பல நூறு கோடி ரூபாய் வருவாய் இழக்கக்கூடும், வெடிப்பவர்களுக்கும் ஆபத்து அதிகம். எனவேதான் சிக்கலான சீன பட்டாசுகள் என மக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். மதுவை ஒழிக்க மாணவி கோரிக்கை நிறைவேற்றுவதாக மு.க. ஸ்டாலின் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்த மு.க. ஸ்டாலினிடம் கல்லூரி மாணவி ஒருவர் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமான மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள தனியார் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடிய பொழுது மாணவ மாணவிகள் அவரிடம் கேள்விகளை எழுப்பினர். நிகழ்ச்சி முடிவடையும் பொழுது ஸ்டாலினிடம் மது பாட்டிலை காட்டிய மாணவி ஒருவர் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமான மதுவை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுவை ஒழிக்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் அவருக்கு பதிலளித்தார். அந்த கலாச்சாரத்தை மாற்றணும்னா கலைஞர் முடிவெடுத்திருக்காரு. பூரண மது ஒழிக்க நிச்சயம் கொண்டுவரப்படும். நான் இந்த பரிசை ஏற்க முடியாது. அதனால தயவு செஞ்சு அது வேண்டாம். உங்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். நன்றி. மதுவிற்கு எதிராகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ந்து பாடல்களை பாடவிருப்பதாக பாடகர் கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முழு மதுவிலக்கை கொண்டுவர வலியுறுத்தி பாடல் பாடிய கோவன் தமிழக காவல்துறையால் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை விடுவிக்குமாறு பல்வேறு அமைப்பினர் வலியுறுத்தி வரும் நிலையில் இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தப்படுவதற்கு அழைத்து வரப்பட்ட பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய கோவன் மதுவால் ஏற்படும் சீரழிவு குறித்து ஓரளவு எடுத்து கூறியதாகவும் ஒட்டுமொத்த பாதிப்பு குறித்து தொடர்ந்து பாடல்கள் மூலம் தெரிவிக்கவிருப்பதாகவும் கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோமுகி அணையில் இருந்து பாசனத்திற்காக இன்று நீர் திறக்கப்பட்டது. தமிழக ஊரக தொழில்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மோகன் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோமுகி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையில் இருந்து நீர் திறக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தபடி அமைச்சர் மோகன் தலைமையில் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் தண்ணீரில் மலர் தூவி விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.
கல்ராயன் அடிவாரத்தில் கோமிகை அணைன்னு இருக்குது. இது வந்து 46 அடி கெப்பாசிட்டி. அது இப்போ 2ஆம் தேதி திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ 4ஆம் தேதி திறந்துருக்காங்க. இதனால் 10,000 ஏக்கர் விவசாயிகள் பயலாம் அடைவாங்க. அதனால் இப்போ திறந்து கொடுத்ததில் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோமிகை அணையில் முழு கொள்ளளவான 46 அடி நீர்பிடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் 10,850 ஏக்கர் பயன்பெறும் வகையில் இன்றைய தினம் தமிழக முதல்வர்கள் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார்கள். சம்பா சாகுபடி சிறப்பாக இருக்கும் என்பது விவசாய பெருங்குடி மக்கள் மிக மகிழ்வோடு இருக்கிறார்கள். இதேபோல் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தபடி தர்மபுரி ஈச்சம்படி அணையிலிருந்தும் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. அமைச்சர் பழனியப்பன் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் மற்றும் பலர் தண்ணீரில் மலர் தூவி மகிழ்ந்தனர். இந்த அணையில் இருந்து அடுத்த 120 நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பயனடைய உள்ளன. இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து இன்றைக்கி வந்து தண்ணி திறந்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்குதுங்க. இதை வந்து எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு வந்து கடமடைக்கு வந்து தண்ணி போய் சேரத்துக்கான நடவடிக்கை வந்து தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா எங்கள் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்மையாக இருக்குங்க. கொடைக்கானலில் கொட்டப்படும் பாதரச கழிவுகளை அகற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல்லில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் யூனிலிவர் நிறுவனத்திற்கு சொந்தமான தெர்மாமீட்டர் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் சுமார் 19 டன் பாதரச கழிவுகளை பாதுகாப்பின்றி கொட்டப்படுவதால் சுற்றியுள்ள மக்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். இங்கு கொட்டப்படும் பாதரச கழிவுகளை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு பேராபத்தாக விளங்கக்கூடிய கொடைக்கானல் பாதரச கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய 19 டன் அந்த கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும். 48 இறந்து போன தொழிலாளர்களுக்கு 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக இந்த நிலையில நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். புதுச்சேரியில் சாலையை சீரமைக்க கோரி நடந்த போராட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் காமராஜர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகரில் சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்று கூறி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் தனது தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் பணிகளை சரிவர மேற்கொள்ளவில்லை என்று போராட்டத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே அங்கு வந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் புதுச்சேரி முதல்வர் நிதி வழங்கவில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்தனர். கிருஷ்ணா நகர் உள்பட்டதுதான் காமராஜர் தொகுதி. அப்படி இருக்கும்போது நாங்க நீங்க பண்டு கொடுக்கல முதல்வர்னு சொல்றாங்க. பண்டு கொடுக்காம எப்படி முக்கியமான ரோடு மட்டும் போடுறாங்க? விஐபி உள்ள ரோடு மட்டும் எப்படி வருது? நாங்க அது 10வது கிராஸ் சரியில்லைன்னு போய் கேட்டோம். நாங்க போராட்டம் பண்ணலீங்க, நாத்து நட்டோம். ரோடு வேணும்னு நாத்து நட்டணும். தப்பா போராடும் வானா எப்படி எங்க உரிமையை நாங்க வெளியிடுறது? காமராஜர் நாத்து நடுற போராட்டம் நடந்ததுங்க. என்னன்னு போய் பார்க்க போனப்போ இது மாதிரி ரோடு போடலன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் போராட்டத்துக்கு கலந்துக்கலான்னு போனப்போ என்ஆர் அரசோட ஆளுங்கட்சி ஆளுங்க இங்கே இருந்தவங்க போராட்டம் நடத்தினவங்க எல்லாமே அவங்க கூட நாங்கள் சேர்ந்து போராட்டம் நடத்த தான் நாங்களே வந்தோம். இதுமாதிரி எங்களுக்கும் ஃபண்டு கொடுக்கல, ரோடு போகிறதுக்கு வாங்க உள்ளே போனோடனே அவங்க வேறு மாதிரி பிரச்சனையை உருவாக்கி எங்கள் மேலே தள்ளுமுள்ளு தள்ளி தகாத வார்த்தையில் பேசினாங்க. அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலையை விரிவாக்கம் செய்யும் பொழுது ஓசோன் மண்டல பாதிப்பை தடுக்கும் வகையில் பணிகள் நடைபெற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூரில் அமைந்துள்ள அரசு சிமெண்ட் ஆலையில் தற்பொழுது 1.5 மெட்ரிக் டன் சிமெண்ட் உற்பத்தியாகிறது. கடந்த 1979ஆம் ஆண்டு அப்பொழுதைய தொழில்நுட்பத்தில் தொடங்கப்பட்ட ஆலை என்பதால் அதிக அளவு மாசு வெளியேறுவதால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத்திணறல் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. ஆலையை விரிவாக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதை அடுத்து மக்களின் கருத்து கேட்கப்பட்டது. ஓசோன் மண்டலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஆலையை மாற்றியமைக்க வேண்டும் என அப்பொழுது மக்கள் தெரிவித்தனர். டிரான்ஸ்ஃபார்மில் 2 கோடி ரூபாய்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் மானிட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் அவங்க இந்த டெண்டர் படி இந்நேரம் போட்டு முடிச்சிருக்கணும். இன்னும் அதுக்கான எதுவுமே என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரெகுலேட்டரி மானிட்டரிங் அவங்க ஊக்குவிச்சு அவங்க ரெகுலேட்டரியாக மானிட்டர் பண்ணணும். இது பொதுமக்களுடைய பார்வைக்கு உடனே தெரியப்படுத்தணும். தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி கரும்பு விவசாயிகள் சர்க்கரை ஆலைக்குள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் KR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் இருந்து மாநில அரசின் பரிந்துரையின்படி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய வண்டி வாடகை கூலியை ஆலை நிர்வாகம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது.
இதனால் பாதிப்படைந்த விவசாயிகள் தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 6 கோடி ரூபாயை வழங்க கோரி சர்க்கரை ஆலைக்குள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு காலத்தில் இப்போ கரும்பு பணம் கிடைக்கணும், வட்டி கிடைக்கணும், நீங்கள் ஒதுக்கப்பட்ட பணத்தை உடனே வழங்கணும். அதெல்லாம் புனரமைப்பு எங்கேயாவது கடன் வாங்கினாலும் அதை அந்த பணம் வந்தாலும் எடுத்துக்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த போராட்டத்தில் வழங்குறோம். நீங்கள் இந்த கரும்பு பணம் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம், இங்கேயே நாங்கள் காத்திருப்போம். அரசாங்கத்துக்கு நாங்கள் பிச்சையாக கேட்குறோம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் புதியதாக மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் தொடங்கப்பட உள்ளதாக துணைவேந்தர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்துவது தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கரன் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழ் பல்கலைக்கழகத்தில் புதிய பாடப்பிரிவுகளாக சிற்ப பயிற்சி, கட்டடக்கலை பயிற்சி உட்பட பல்வேறு பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் அதன் மூலம் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறுவது எளிதாகும் என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் தமிழ் பல்கலைக்கழகத்திலே தொடங்குவதற்கான முயற்சி செய்து வரோம். மருத்துவக் கல்லூரி தமிழில் இணைப்பது என்கின்ற ஒன்றுக்காக டெல்லியிலே இருக்கின்ற அந்த மருத்துவ கவுன்சிலிலே கேட்டு இருக்கின்றோம். தமிழ் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற சிற்பத்துறை, கட்டடக்கலைத்துறை ஆகியவற்றில் வெறும் தியரி மட்டும்தான் படித்தவர்கள் இனிமேல் அவருடைய செய்முறை பயிற்சியும் படிக்கின்ற வாய்ப்பு அதன் மூலம் கிட்டும். திருநெல்வேலி உணவு தானிய சேமிப்பு கிடங்கில் இருந்து வெளிவரும் பூச்சிகள், வண்டுகளால் பாதிப்படைந்த மக்கள் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பெருமாள்புரத்தில் தமிழ்நாடு உணவு தானிய சேமிப்பு கிடங்கு உள்ளது. இந்த சேமிப்பு கிடங்கில் இருந்து உருவாகும் வண்டுகளும் பூச்சிகளும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதால் அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சேமிப்பு கிடங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட இந்த பெருமாள்புரம் சுற்றுப்பகுதி மக்களுடைய 1 லட்சம் மக்களுடைய பிரச்சனையாக இந்த வண்டு பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வண்டு பிரச்சனை என்பது இந்த ரோட்டில் போகும்போது பாதசாரிகள், வாகன ஓட்டிகளுடைய கண்களில் விழுந்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் அது விழுந்துருது, வண்டு விழுந்து சாப்பிட முடியாமல் போகிறது. உணவு தானிய சேமிப்பு, அதாவது வண்டுகள் உருவாகக்கூடிய உணவு தானிய சேமிப்பினை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஃபுல்லாக இருக்கிற மூடை பூராத்தையும் பிளாஸ்டிக் கவரில் கவரிங் பண்ணி உள்ளே அதுக்கு உண்டான மருந்து வச்சு அந்த பூச்சிகள் அழிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பூச்சிகள் இன்னும் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி சுழற்சி முறையிலும் அந்த பூச்சிகளை அடித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட பல இடங்களில் தேங்கியிருக்கும் கழிவுநீர் மற்றும் குப்பைகளை அகற்ற வேண்டுமென இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, ஓரிக்கை, டிவி ரத்னம் நகர், பல்லவன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் நகராட்சிக்குட்பட்ட மஞ்சள் நீர் கால்வாய், திருப்பதிக்குன்றம் கால்வாய்களில் இருந்து குப்பைகளையும் செடி கொடிகளையும் அகற்ற வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு 30 நகருக்கு மேலே விரிவடைஞ்சிருக்கு. எப்போ சின்ன தூரல் போட்டால் கூட தண்ணி நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாயிடுது. அது போகிறதுக்கு உண்டான வழி தெரியல. அந்த காவா செய்யக்கூடிய காவா எடுக்கத்தும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ரப்பர் பால் வெட்டும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் பால் உற்பத்தி தொழில் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. இந்த தொழிலை நம்பி 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ரப்பர் பால் வெட்டும் தொழில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த பாதிப்பை ஈடு செய்யும் விதமாக அரசு தங்களுக்கு பஞ்சகால நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சில வாரங்களாக மழை பெய்து வருகிறது. ரப்பர் பால்வெட்டு தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதில் 50,000 பேருக்கும் வேலையில் இழந்து தவித்து கொண்டிருக்கிற நாங்கள் பஞ்சகால நிவாரண நிதி எங்களுக்கு வழங்கினால் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மோட்சம் அடைவதற்காக உணவு மற்றும் குடிநீர் அனைத்தையும் மறந்து சல்லக்கேனா என்ற விரதத்தை இறந்து வந்த ஜைன மதத்தைச் சேர்ந்த வயதான பெண்மையிடம் பலரும் ஆசி பெற்று வருகின்றனர். வந்தவாசி அருகே உள்ள தென் சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த பட்டுசாமி என்பவரின் மனைவி மருதேவி அம்மாள். 83 வயதாகும் இவர் உண்ணாதிருந்து உயிர் துறப்பதற்காக பார்கவ தீர்த்தரங்கர் ஆலயத்தில் விரதம் இருந்து வருகிறார். கடந்த 39 நாட்களாக எதுவும் சாப்பிடாமல் சல்லக்கேனா விரதம் மேற்கொண்டுள்ள அவரை சீத்தாமூர் ஜின காஞ்சி லட்சுமி சேன பட்டாச்சாரியார்கள் சுவாமிகள் உள்பட சுவாமிகள் பலர் நேரில் சந்தித்து ஆசி வழங்கினர்.
கடும் விரதம் இருந்து கொண்டிருக்கும் மருதேவி அம்மாளை சந்தித்து தென் சேந்தமங்கலம் உள்பட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் ஆசி பெற்று செல்கின்றனர். இது ஒரு முக்கியமாக சமண சமயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த அம்மையார் அவர்களுடைய சல்லேகனை நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடல் வேறு ஆன்மா வேறு. அந்த உடல் வேறு ஆன்மாவிற்கு இது மோட்சம் கேட்பதற்காக இருக்கும் விரதம். இதுவரை 2 ஆண்கள் தான் இந்த விரதம் எடுத்து புண்ணிய மோட்சகதியை அடைந்தார்கள். இப்பொழுது தற்சமயம் இந்த தமிழ்நாடு அளவில் இந்த மருதேவி அம்மாள் தான் ஃபர்ஸ்ட். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்தது. இன்று காலை முதலே லேசான சாரல் விழுந்த நிலையில் மாலையில் கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, காவிரிப்பட்டினம் உள்பட மாவட்டத்தின் பல இடங்களிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. கச்சிராப்பாளையம், வடக்கனேந்தல், சொரப்பூர் போன்ற பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளதால் குளங்களில் நீர் நிரம்பி வழிகிறது. சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகர பகுதியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாநகர பகுதியில் இன்று காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பகல் 2 மணியளவில் பெய்த கனமழையால் குளிர்ந்த காற்று வீசியது. சேலம் பழைய பேருந்து நிலையம், ஆட்சியர் அலுவலகம், அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், அழகாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்தது. இதேபோல் தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாளிலிருந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இன்று மாலை கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான கூடலூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் மழை நீடித்தது. இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. பெரம்பலூர், செட்டிக்குளம், வேப்பந்தட்டை, குன்னம், ஆலந்தூர், பாடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இப்பகுதிகளில் உள்ள ஏரிகள், குளங்கள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருச்செங்கோட்டில் பெய்த கனமழையால் சூரியம்பாளையம் ஏரி நிரம்பி வழிகிறது. ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டை, ஆலப்பாக்கம், சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இன்று மாலை கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று மாலை பரவலாக கனமழை பெய்தது. உக்கடம், உடுமலை, ஊத்துக்குளி, காங்கேயம், வெள்ளக்கோயில் உள்பட மாவட்டத்தில் பல இடங்களிலும் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திருப்பூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருமூர்த்தி அணையில் இருந்து பரப்பிக்குளம், ஆழியாறு பாசன காய்வால்களில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்று மாலை பரவலாக சாரல் மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம், ருமேனிய பிரதமர் பதவி விலகும். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரொமேனியா நாட்டில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் நேரிட்ட தீ விபத்திற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற மக்கள் போராட்டத்தை அடுத்து அந்த நாட்டின் பிரதமர் விக்டர் போண்டா பதவி விலகியுள்ளார். ரொமேனியா தலைநகர் புகரெஸ்டில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேரிட்ட தீ விபத்தில் 30க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இந்த விபத்திற்கு பொறுப்பேற்று நாட்டின் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் என கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகர் புகரெஸ்டில் உள்ள அரசு தலைமையகத்தை முற்றுகையிட்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் போராட்டம் பரவி வந்த நிலையில் நாட்டின் பிரதமர் விக்டர் போண்டா பதவி விலகியுள்ளார். இதுபற்றி கூறிய அவர், என்னால் எவ்வித அரசியல் போரையும் சமாளிக்க முடியும் என்றாலும் மக்களுடன் சண்டையிட நான் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார்.
உலக ஹாக்கி லீக் தொடரின் இறுதி சுற்று வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். உலக ஹாக்கி லீக் தொடரின் இறுதி சுற்று வரும் 17ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ள நிலையில் வரும் 19 முதல் 23ஆம் தேதி வரை 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய ஹாக்கி அணியுடன் இந்திய வீரர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த இரு தொடர்களிலும் பங்கேற்று விளையாட உள்ள வீரர்களின் பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அணிக்கு சர்தார் சிங் தலைமையேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று தொடங்கிய விடுதி மாணவ மாணவியருக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகளில் 400க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உள்ளனர். மதுரையில் ஆண்டுதோறும் விடுதி மாணவ மாணவியருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டுக்கான போட்டிகளில் மாநில அளவில் 19 விடுதிகளைச் சேர்ந்த 407 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உள்ளனர். ஈட்டி எறிதல், வட்டு எறிதல் உட்பட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு பதக்கங்கள் வழங்கப்படுவதுடன் குடியரசு நாள் உள்ளிட்ட நாட்களில் நடைபெறும் தடகள போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விளையாட்டு விடுதி மற்றும் விளையாட்டு பள்ளிகளுக்கான தடகள போட்டிகளினுடைய தேர்வு போட்டிகள் மதுரையில் 3 நாட்கள் நடைபெறவிருக்கின்றன. 408 வீரர் வீராங்கனைகள் இந்த 3 நாள் போட்டியில் கலந்து கொள்கின்றார்கள். முதலிடம் 2ஆம் இடம் பெறுகின்றவர்கள் குடியரசு தின மற்றும் பாரதியார் தின தடகள போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். இனி இன்றைய வானிலை நிலவரம். மேலடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் இதர தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்ப நிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 33, குறைந்தளவு 23, கோயம்புத்தூரில் அதிகளவு 32, குறைந்தளவு 23, திருச்சியில் அதிகளவு 33, குறைந்தளவு 22, திருநெல்வேலியில் அதிகளவு 32, குறைந்தளவு 24, சேலத்தில் அதிகளவு 31, குறைந்தளவு 24, புதுச்சேரியில் அதிகளவு 32, குறைந்தளவு 25, வேலூரில் அதிகளவு 30, குறைந்தளவு 23, உதகையில் அதிகளவு 19, குறைந்தளவு 11, கொடைக்கானலில் அதிகளவு 19, குறைந்தளவு 13. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 31, குறைந்தளவு 18, மும்பையில் அதிகளவு 35, குறைந்தளவு 23, கொல்கத்தாவில் அதிகளவு 33, குறைந்தளவு 23, ஹைதராபாத்தில் அதிகளவு 32, குறைந்தளவு 22 பதிவானது. பெங்களூருவில் அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மத்திய தொழிலக படை பாதுகாப்பு. எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் மேல்முறையீடு நிராகரிப்பு. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாகிறார் TS தாக்கூர். மத்திய அரசிற்கு நீதிபதி தத்து பரிந்துரை. பருவமழை சேதங்களுக்கு இழப்பீடு உயர்வு. முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. தீபாவளி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.